ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி. நம்ம ஏற்கனவே ஆஞ்சநேயருக்கு வடமாலை வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி வெற்றிலை மாலை எப்படி செய்கிறதுன்றது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு வெத்தலையை நம்ம வீட்டில் பறித்த வெத்தலை தான் இது காம்பு நுனி எதுவுமே கிழியாமல், வெத்தலையும் கிழியாமல் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தமாக நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெத்தலைகளை எடுத்து வச்சுடுங்க. நம்ம வெத்தலை மாலை கட்டும் பொழுது வெத்தலை ஒத்தப்படையில் இருக்கணும். முக்கியமாக அதை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். முக்கியமாக அதே மாதிரி அந்த வெத்தலை கிழியாமல் கொள்ளாமல் இருக்கணும். கூடவே இதில் பாக்கு வச்சு நம்ம வெத்தலையை கட்டணும். இது ஒரு விசேஷமான ஒரு ஐதீகம். இந்த மாதிரி பாக்கை உள்ளே வச்சு நம்ம கட்டும் பொழுது ரொம்பவே இது விசேஷம். அதுக்கு ஒரு வெத்தலைக்குள்ளார பாக்கை வச்சு அந்த வெத்தலையை இன்னொரு வெத்தலைக்குள்ளார வச்சு நம்ம சுருட்டணும். இப்போ நான் அது எப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வெத்தலை மாலை கட்டும் பொழுது ஒன்று இந்த மாதிரி முப்பரி நூல் எடுத்துக்கோங்க, இல்லைனா வாழை நார் இருந்தால் அது ரொம்பவே விசேஷம். நான் இந்த மாதிரி முப்பரி நூல், அதாவது கலசத்துலலாம் சுற்றுவோம் இல்லையா, அந்த நூலில் தான் நான் இந்த வெத்தலை மாலையை நான் கட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி கட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிற வெத்தலைகளில் நம்ம பாக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வெளிப்பக்கம் வச்சு நம்ம சுருட்டுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சும்மா ஒரு 7-8 பாக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நிறையா வைக்கணும்னு அவசியம் இல்லை, பாக்கு இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 3 தடவை இப்படி இந்த பக்கம் வச்சு சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு இன்னொரு வெத்தலைகளை எடுத்து அதே மாதிரி அடிப்பக்கத்துலேயே இதை வச்சு நம்ம எப்பவும் சுருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டி அப்படியே கொண்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம நூலில் நம்ம அதை கட்டிடலாம். நூல் எடுக்கும் பொழுது ஒரு அரை முழத்துக்கு நூலை விட்டுடுங்க. ஏன்னா மாலை சாத்தும் பொழுது மாலை சாத்துறதுக்கு அது வேணும். அதனால் அந்த மாதிரி ஒரு அரை முழத்துக்கு நூலை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெத்தலையை அதில் வச்சு பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும். ஆனால் ஃபஸ்ட்டு வெத்தலை கட்டும் பொழுது ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு முடிச்சு போடுங்க. அப்போ தான் அது வெத்தலை அவிழாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டி அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி இன்னொரு முடிச்சு போட்டிங்கனாலும் அது விசேஷம்தான். அந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க. நல்லா அது அவிழாமல் இருக்கும். இப்போ அடுத்த வெத்தலையும் நான் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக பாக்கு வச்சுட்டு இப்படி ஒரு மடி இந்த பக்கம் சேர்த்து மடிச்சிட்டிங்கன்னா இந்த பாக்கு வெளியே வராமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறது. வச்சுட்டு இந்த மாதிரி வெத்தலையை சுருட்டுங்க. சுருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேப் வச்சும் கட்டலாம். நெருக்கமாக கட்டினாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியும் கட்டலாம். நான் இப்போ இந்த மாதிரி 51 வெத்தலை வச்சு கட்டியிருக்கேன் மாலை. நீங்களும் இந்த அனுமன் ஜெயந்திக்கு சாயந்தரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் சுவாமிக்கு இந்த மாதிரி வெற்றிலை இருந்ததுன்னா போயிட்டு இந்த மாதிரி கட்டி சாத்திட்டு வாங்க. ரொம்பவே விசேஷமானது. ஆஞ்சநேயர் அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.